Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு அர்த்தம். டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னா பாயிண்ட் அவுட் அ ஸ்பெசிஃபிக் பர்சன், பிளேஸ் ஆர் திங், அதை தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்கிறோம். இதில் 4 வேர்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே ஈஸியாக இதை பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து திஸ், செகண்ட் ஒன் தேட், தேர்ட் ஒன் தீஸ், ஃபோர்த் ஒன் தோஸ். இந்த திஸ்ஸும் தேட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ்ஸுங்கிற வேர்டு வந்து அந்த நம்ம சொல்ல போகிற ஆப்ஜெக்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதுவும் அந்த ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு திஸ்ஸுன்னு யூஸ் பண்ணுவோம். இதே அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேட், அதை யூஸ் பண்ணணும். இதே அந்த ஆப்ஜெக்ட் ப்ளூரல், ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்னா தீஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதே இது அந்த பொருள் கொஞ்சம் தூரமாக இருக்குது, நம்மளை விட்டு தூரமாக இருக்குது, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது தோஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்கள். திஸ் இஸ் அ ப்ரெசன்ட் ஃப்ரம் மை அங்கிள், தீஸ் ஆர் மியர்லி எக்ஸ்கியூசஸ், தேட் இஸ் மை ஹவுஸ், தோஸ் ஆர் மை புக்ஸ். இதில் திஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், அந்த ப்ரெசன்ட் வந்து நம்ம கிட்டேயே இருக்குது, அதனால் அது சிங்குலர், அதனால் திஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. தேட் அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும்போது தேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் வந்து மெனி ஆப்ஜெக்ட்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்டது இருக்குது, அதனால் அதை தோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.